தமிழ் கழுகு. அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் கேலண்டர் கொடுத்திருக்காங்க. அந்த கேலண்டர்ல தான் முக்கியமான ட்விஸ்டே இருந்திருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளுக்கு அதிமுக சார்பில் ஒரு சிறப்பு கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வழக்கமான கேலண்டர் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமான கேலண்டர்னு சொல்றாங்க. அதாவது வழக்கமான கேலண்டர்ல அமாவாசை, பௌர்ணமி, தைப்பூசம்னு ஒவ்வொரு நாள்லயும் என்னென்ன விசேஷம்னு இருக்கும். ஆனா இந்த கேலண்டர்ல அதிமுக ஆட்சியில தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்களுடைய விவரங்கள், கட்சி தொடங்கிய நாள், இடஒதுக்கீடு பெற்று தந்த நாள்னு அதிமுகவோட சாதனைகள் இடம்பெற்றிருக்கான். உதாரணத்திற்கு ஜெயலலிதா தொடங்கி வைத்த அம்மா உணவகம், எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செஞ்ச 7.5% மருத்துவ இடஒதுக்கீடு, இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கோம். ஐடி விங் நிர்வாகிகள் அந்த நாளுக்கான கேலண்டரை பார்த்ததும் அந்த திட்டத்திற்கு எந்த மாதிரி ஹேஷ்டேக், சோசியல் மீடியா கார்டெல்லாம் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டா கொடுக்கப்பட்டிருக்கான். பணமும் இல்ல, பல்கலைக்கழகமும் நடத்த முடியலன்னு புலம்புறாராம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர். துணைவேந்தர் ஆயிட்டோம், இருக்கிற காலத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்னு இல்லாம ஏன்டா இந்த பதவிக்கு வந்தோம்னு நொந்து போயிருக்கிறாராம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார். அதுக்கு காரணம், கடந்த ஒரு வருஷமா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடும் நிதி நெருக்கடியில இருக்கிறதுனால அங்க வேலை செய்யற ப்ரொஃபசர், ஊழியர்கள்னு எல்லாருக்குமே சம்பள பிரச்சனையா. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லாத பணியில இருக்கிறவங்கன்னு 650க்கும் அதிகமானவங்களும், ஓய்வூதியதாரர்கள் 500க்கும் மேற்பட்டவர்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசமும் சம்பளம், ஓய்வூதியம்னு 10.5 கோடி தேவைப்படுதான். இவ்வளவு பெரிய தொகையை ஒவ்வொரு மாசமும் புரட்டி எடுக்கிறதுக்குள்ள தலையே சுத்தி போகுதான் துணைவேந்தர் குமாருக்கு. ஆளுநர் RN ரவிக்கு ஆதரவா இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு உதவியும் கிடைக்கலையாம். சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னு அரசு கிட்ட கேட்டா 5 வருஷம் ஆடிட்டிங் பில்லை எடுத்துடுவாங்க, சரியா இருந்தா பணம் கொடுக்கறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல மாசமா சம்பள பெண்டிங் லிஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கான். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடவடிக்கை லிஸ்ட்ல இருந்தவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நடவடிக்கை தொடரும்னு சொல்லி குழப்பிருக்காங்க. டிசம்பர் 28ஆம் தேதி சைலேஷ்குமார் யாதவ் IPSக்கு DGPயா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. 2018 தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்ல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய 17 போலீஸ் பட்டியல்ல இவர் பேரும் இருக்கிறத ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷன் அறிக்கை குறிப்பிட்டிருக்கு. அப்ப தென்மண்டல IGயா இருந்த சைலேஷ்குமார் யாதவ் இடையில கூடுதல் DGPயாவும் பதவி உயர்வு பெற்றாரு. இப்ப DGPயா பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு திமுக கூட்டணி உள்ள கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகளும் மற்றும் தென் மாவட்ட சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவர் மேல உரிய துறை நடவடிக்கை சட்டப்படி எடுத்திருந்தா எப்படி இப்ப அவருக்கு பதவி உயர்வு தர முடியும்னு கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு பதில் சொல்ற விதமா வெளியான தமிழ்நாடு அரசு அறிக்கையில அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்களே தவிர என்னன்னு தெளிவா சொல்லல. பதவி உயர்வு தர்றதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட அதிகாரியோட பூர்வாங்கத்தை மத்திய அரசின் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அனுமதி வாங்கணும். ஆனா அங்க என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்கினாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இத பத்தி DGP அலுவலக உயரதிகாரிகள் கிட்ட கேட்டா பதவி உயர்வு தரப்பட்டாலும் அவர் மேல இருக்கிற சார்ஜ் அப்படியே நிலுவையில தான் இருக்கும்னு சொல்லி தலை சுத்த வச்சிருக்காங்க. திருச்சி மாண்புமிகு கொடுத்த வரவேற்பு விளம்பரத்துல என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுதேன்னு பார்த்தா கலைஞர் போட்டோ மிஸ்ஸிங்கா. சமீபத்துல திருச்சியில அரசு விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்க திருச்சிக்கு வந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவரை வரவேற்கிற விதமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முரசொலியில கொடுத்த விளம்பரத்துல பெரியார், அண்ணா, அவரோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம், அவரோட அப்பா அன்பில் பொய்யாமொழி ஆகியோரோட படமும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது படமும் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனா இதுல கலைஞர் படம் இடம்பெறாதது சர்ச்சையாகி இருக்கு. கலைஞர் நூற்றாண்ட கொண்டாடுற நேரத்துல அமைச்சர் கலைஞரையே மறந்துட்டாரே அப்படின்னு டென்ஷன் ஆகி இருக்கிறாங்க உடன்பிறப்புகள்.
தலைமைச் செயலகத்துக்கே வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சரை சந்திச்சது அரசு ரீதியா மட்டும் இல்லையா. பாமக நிறுவனர் ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்திச்சாரு. அந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை சீக்கிரமே நடத்தணும்னோ வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% உள் ஒதுக்கீடு தொடர்பாகவும் வலியுறுத்தி இருக்கிறாரு. சட்டமன்றத்துல திமுகவை பெருசா விமர்சிக்காமையே பாமக எம்எல்ஏக்கள் இருக்கிறது தொடர்ற நிலையில ராமதாஸ் சந்திப்புல கோரிக்கைகள் மட்டுமில்லாம அரசியல் பேச்சுகளும் இடம்பெற்று இருந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணியில எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகள் தொடர்பாகவும் 2 பேரும் பேசினதா சொல்லப்படுது. பாமக கூட்டணிக்கு வந்தா அந்த கூட்டணியில இருக்க மாட்டோம்னு விசிக சொல்லி இருக்கிற நிலையில பாமக திமுக பேச்சுகள் திமுக கூட்டணியில மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.